இந்த பருப்பு உருண்டை ஒன்று எடுத்து உடச்சி பார்ப்போமா? எப்படி முளையுது பார்த்தீங்களா? ஃபுல்லாக வெந்திருக்கு. இதை சாப்பாடில் நீங்கள் கலந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பரான கீரை பருப்பு உருண்டை குழம்பு ரெடி கைஸ். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல். இன்னைக்கு நம்ம சூப்பராக கீரை பருப்பு உருண்டை குழம்பு பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஒரு கட்டு சிறுகீரையை நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன். அதோட சேர்த்து ஒரு கப்பு கடலை பருப்பை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கூடயே பச்சை மிளகாய் ஒரு 4, ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மிளகாய் கொஞ்சம் குறைச்சிக்கணுன்னா குறைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தேக்கரண்டி ஜீரகத்தை இதில் சேர்த்துக்கலாம். அதோட 1/4 தேக்கரண்டி அளவுக்கு பெருங்காய பொடியையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு உப்பு இந்த பருப்போட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காம இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். இது எல்லாத்தையும் மிக்சியில் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பசம் இருக்கு. ஏன்னா கீரையிலேருந்து தண்ணி கொஞ்சம் கூடயே வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து இதை கொஞ்சம் கெட்டி ஆக்கிக்குவோம். ஒரு தேக்கரண்டி கடலை மாவு இதோட நல்லா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க. இது அந்த ஈரத்தை பூரா உறிஞ்சிரும். நம்ம உருண்டை பிடிக்கிறப்போ உடையாம நமக்கு வரும். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சா நல்லா குழம்புலையும் நிற்கும், பொரிச்சாலும் உடையாம நிற்கும். இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம சூப்பராக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டோம். கொஞ்சோண்டு மிச்சம் இந்த மிக்சியிலே வச்சுருக்கேன். நம்ம கழுவி ஊற்றுறப்போ இந்த பூரணத்தையும் சேர்த்து கழுவி ஊற்றிடலாம். அப்போ குழம்புலையும் இந்த டேஸ்ட் உள்ளுக்கு இறங்கும். இந்த குழம்பு செய்கிறதுக்கு எப்போவுமே ஒரு ஒயிட் பாட்டம்டு கடாயை எடுத்துக்கோங்க. கீழே ஃப்ளாட்டாக இருக்கணும். அப்போ தான் உருண்டை போடுறதுக்கு ஈஸியாக வரும். முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, எண்ணெயில் இந்த உருண்டையெல்லாம் லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். சைட்ஸை மட்டும் ப்ரௌன் பண்ண போகிறோம். ஓகே, முதல்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதே எண்ணெயில் நம்ம தாளித்து குழம்பும் கூட்ட போகிறோம். எண்ணெயை ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த உருண்டைகளை அப்படியே இந்த எண்ணெயில் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சிலவங்க இட்லி குக்கரில் வச்சு இதை வேக வச்சும் எடுப்பாங்க. அதோடைய டேஸ்ட் வேற, இதோடைய டேஸ்ட் வேற. ஜென்டில் ஹீட்டில் வச்சுக்கோங்க. மெதுவாக அப்படி திருப்பி விடுங்க. எல்லா பக்கமும் ப்ரௌன் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா பக்கமும் நம்ம ப்ரௌன் பண்ணிட்டோம். நம்மளுடைய பருப்பு உருண்டையை இப்போ வெளியில் எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா எடுங்க, உடைக்காமல் எடுங்க. வெறும் 20% தான் வெந்திருக்கு. மிச்சது குழம்புல தான் வேக போகுது. ஓகே, நம்மளுடைய கீரை பருப்பு உருண்டை ஸ்லைட்டாக ப்ரௌன் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழம்பை கூட்ட ஆரம்பிச்சிடலாம். கடுகு, சீரகம், கொஞ்சோண்டு வெந்தயம் ஆட் பண்ணிடுறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கிட்டேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம எல்லாமே மிக்சியில் ஒரு சுற்றி தான் நம்ம போட போகிறோம். ஏன்னா இது உருண்டை குழம்பு, ரொம்ப மிக்ஸ் பண்ண முடியாது அதுக்கப்புறம் எடுக்கிறப்பெல்லாம். ஸோ கிரேவி ஸ்மூத்தாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை ஒரு 2 சுற்றி வச்சுருக்கேன் மிக்சியில். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது வதங்குறதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 தேக்கரண்டி உப்பு. இதை நல்லா மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதோட கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
அடுத்து இந்த தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதையும் மூடி போட்டு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். சூப்பராக ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ட்ரை மசாலாஸை சேர்த்துக்கலாம். தீயை கம்மி பண்ணிக்கோங்க. ட்ரை மசாலா சேர்க்கும்போது முதல்ல ஒரு தேக்கரண்டி தனி மிளகாய் தூள், நான் காஷ்மீரி மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறேன். ஒரு 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு தேக்கரண்டி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு தேக்கரண்டி சாம்பார் பொடி அதையும் சேர்த்துக்கிறேன். அரை தேக்கரண்டி மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அதை நல்லா மூடி போட்டு ஒரு 1 நிமிஷம் இந்த மசாலாலாம் சேர்ந்து வர மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். 1 மினிட் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் வெளியில் வந்து எப்படி இருக்கு பாருங்க, மினு மினு மினுன்ட்டு. இதுதான் பதம். இப்போ நம்ம மிக்சியை கழுவி வச்சிருக்கோம்ல, அதில் கொஞ்சம் மசாலாவே நம்ம வச்சுருந்தோம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கழுவிட்டோம். அதை இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூப்பர். இப்போ இது வேக வைக்கிறதுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டும். குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ திறந்து கலந்து விட்டுக்கோங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டோம். மசாலா சூப்பராக கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம புளி ஊற்றிட்டு உப்பை ஃபைனலைஸ் பண்ணிடலாம். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப கம்மியாக புளி சேருங்க. இது புளி குழம்பு மாதிரி கிடையாது, தேங்காய் குழம்பு மாதிரி பண்ணுங்க. ரொம்ப புளிப்பு வேண்டாம், ஸ்லைட்டாக ஒரு புளிப்பு சேர்த்தா மட்டும் போதும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தீயை ஃபுல் வச்சுக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிடலாம். going to add ஒரு அரை தேக்கரண்டி உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை குக் பண்ணி எடுத்துருவோம் மீடியம் ஃப்ளேமில். புளியும் நல்லா குக் ஆயிடுச்சு. சூப்பர் கைஸ். இப்போ நம்ம 2 விஷயத்தை சேர்த்தாப்புல பண்ண போகிறோம். ஒரு மீடியம் திக்னஸில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பத்தை தேங்காயை பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன் முதல்ல. ஓகே, இப்படி லைட்டாக கலந்து விட்டுட்டு இதோட சேர்த்து இந்த சூட்லேயே உருண்டைகளையும் போட்டுருங்க. அழகா ஒரு ஆரஞ்சு கலர் கிரேவியில் கிரீன் கலர் உருண்டைகள். இப்போ இந்த தேங்காயும் இந்த உருண்டையும் குக் பண்ணுறதுக்கு 3 மினிட்ஸ் தான். ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே மூடி போட்டுருங்க. ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 3 மினிட்ஸ் கைஸ், ஃபுல் லோ ஃப்ளேம், அப்படியே குக் ஆகட்டும். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே இந்த குழம்புல கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. மூடி போட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அந்த பருப்பு உருண்டையெல்லாம் ஃபுல்லாக வெந்து சூப்பராக வந்துடும் கைஸ். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு.
நம்ம குழம்பு டிஸ்டர்பே பண்ணல, அப்படியே விட்டுட்டோம். ஜென்டிலாக அப்படி கலந்து விட்டு இந்த பருப்பு உருண்டை ஒன்று எடுத்து உடச்சி பார்ப்போமா? எப்படி முளையுது பார்த்தீங்களா? ஃபுல்லாக வெந்திருக்கு. இதை சாப்பாடில் நீங்கள் கலந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பரான கீரை பருப்பு உருண்டை குழம்பு ரெடி கைஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கீரை போட்டு பருப்பு உருண்டை குழம்பு பண்ணி சூப்பராக பரிமாறி என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீலாகில் சந்திப்போம். அதுவரை டாடா பை பாய் ஃப்ரம் யுவர் மதுரை மச்சான்.